loba, me na mosha. Una mana loba, ocha rek bombi bebe. கெட்டி மேளம் நான் தாலி கட்ட மாட்டேன். எங்க வீட்டு 2 பொண்ணுங்களுக்கும் பட்டு புடவை எடுத்து கொடுத்தாதான் நான் தாலி கட்டுவேன். மாப்பிள்ள தாலி கட்டுற நேரத்துல கேட்டீங்கன்னா திடீர்னு எப்படி அரேஞ்ச் பண்றது? கட்டட்டுமா வேண்டாமா? மாப்பிள்ள கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? இன்னும் தாலியே கட்டல. மன்னிக்கணும் மாப்பிள்ள, நான் ஏதாவது அரேஞ்ச் பண்றேன். போங்க. எப்பதான் மாப்பிள்ள வருவார்? முகூர்த்த நேரமே போயின்னு இருக்கு. தெரியல சாமி. சரிம்மா. மாப்பிள்ள ரெடி மாப்பிள்ள. ஹரணேன் சுவர்ண ரஜஸ்ர ஐயர்கிட்ட கொடுங்க. சந்திராம் ஹிரண்மஜே லக்ஷ்மேன் ஜாதவேத மகாவஹ ஹம் மகாவக ஜாதவேத லக்ந்தாங்க. அவ கட்டிட்டு வந்துட்டா, நீங்க தாலியை கட்டுங்க. நீங்க செத்த வாயை மூடுங்க. மாங்கல்யதாரணா சவமஹார்த்தாஸ்தத். சாரி சரண்யா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீங்க வந்ததே போதும். வாங்க போலாம். சரண்யா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க மாலையை போட்டுங்க. சமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரஜாது சேவேந்திரஜே பிரததேட்டாதே சக்திகஸ்தம் விரோபாக்ஷம் சுகிவாகனம் ஜடானனம் தாருணம் விருபஹரோரக்னம் பவஜேத குக்குடத்வஜம். ஓம் மாங்கல்யம் தந்தனானேன மம ஜீவனஹேதனா கண்ணே வத்ராமின் சுபஹே தும் ஜீவ சரதாம் சதம். மாங்கல்யதாரணா சுபமுகூர்த்தோஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. முகூர்த்த நேரம் போயிட்டதுனால நாங்க 2 பேரும் ரொம்ப தவிச்சிட்டோம். லேட்டா வந்தாலும் சரண்யா மனச சந்தோஷப்படுத்திட்டேன். சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிங்க. பிரகாரத்தை சுத்தி வாங்க. சரண்யா, கல்யாணத்துக்கு யாருமே இல்லைன்னு வருத்தமா இருக்கா? நீங்க ஓடோடி வந்தீங்களே, அதுவே 1000 பேர் வந்து வாழ்த்துனதுக்கு சமம். நாம 2 பேருமே அனாதைங்கன்னு சொல்லாம சொல்றியா? இனிமே நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு நான், எனக்கு நீங்க. நீ என்ன சொன்னாலும் நாம இனிமே அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான். நீ சொன்னா சரியாதான் இருக்கும் சரண்யா. ஐயோ கோயில்,
ஐயோ கோவில் இல்ல, அம்மன் கோவில். எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டு தான். வாங்க போலாம். இன்னைக்கு ஒர்க் எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா. கேமராமேன் சார், என்னப்பா மாப்பிள்ளை கேரக்டருக்கு ஆள் கேட்டிருந்தீங்க, தாலி கட்ட வந்தாச்சு. மாப்பிள்ளை கேரக்டருக்கு ஆள் வர்றது லேட்டானால டைரக்டர் தாலியை கட்டி முடிச்சாச்சு. யார் கழுத்துல கட்டுவான்? ஏன் கழுத்துல கட்டு? 20 நாளா தெரு போய் அக்கம் பக்கத்துல இன்னைக்கு கல்யாணம் சொல்லியிருக்கேமே, அதுக்கு என்ன சொல்றீங்க? நிச்சய கல்யாணம் மாடாது பத்திரிக்கை அடிச்சு பார்க்க வச்சு அழைக்கிறதுக்கு ஏன்டா அப்படி சொன்ன? நான் தாலி கட்டுற மூடோட வந்திருக்கேன். தாலி கட்டுற மூடோட வந்திருக்கியா? அப்படி சாதி முகூர்த்த மூடோட வந்திருந்தா நாங்க சகல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். டேய், இவன் ஆம்பளைகளை பார்த்தாத ஆசைப்படுற ஆள் மாதிரி இருக்கான். உடனே அவசரத்துக்கு ஆள் வேணும்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு வச்சுக்கிறவங்க. மார்க்கெட் வேல்யூ இல்லாத ஆர்டிஸ்ட்னால இப்படி அடிச்சு ஒன்று ஓடி போயிட்டாங்க. இதே மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஆர்டிஸ்ட் அடிச்சிருக்க முடியுமா? ஏய், என்ன சார் நோண்டப்படாது. என்ன மொத்தமா திரும்பிருச்சு? அப்பளம் எடுக்க இது போதும் சார். ஆமா, அப்பளம் சப்பதானே. அண்ணே, யாரு? சரண்யா. அண்ணே, எப்படின்னு? கேரள பத்மநாபசாமி கோவில் 7வது வாசலை திறந்த பொழுது கண்டுபிடிச்ச தங்க விக்கிரக மாதிரி பளபளபளபளன்னு இருக்கு. தங்க நகை அடுக்கா? அண்ணே, என் பொண்டாட்டின. பொண்டாட்டியா? அப்ப அதை முதல்ல சொல்லிருக்க கூடாதா? ஐயோ, தம்பி பொண்டாட்டின்னு தெரியாம தாறுமாறா ரசிச்சுட்டேனே. அப்ப நான் போயிட்டு போகுது. ஏப்பா, கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு முறை நடக்கிறது. இது அண்ணன்ட்ட சொல்லியிருந்தா நானும் வந்து கலந்துருப்பேன்ல. அண்ணா, அது என் சூழ்நிலை. என்ன முதல்ல வாழ்த்துங்கண்ணே. ஓம் சரவணபவா. வாழ்த்துக்கப்பா. சரண்யா, அண்ணன் தான் நம்ம ஜெம் ஆட் கம்பெனியோட கேமராமேன். ஆலினால் அழகுராஜான்னு கூட சொல்லலாம். அப்புறம் இவங்க அண்ணனோட பர்சனல் அசிஸ்டன்ட். அப்புறம் இவங்கள நம்ம ஸ்டாஃப்ஸ். ஹாய், ஹலோ. குண்டு பயலே, என் பழப்பையே கெடுத்துட்டேடா. வாடா. இவன் எதுக்கு இங்க கூட்டு வர? என்ன மாப்பிள்ளை கேரக்டருக்கு வர சொல்லிட்டு நீங்களே நடிச்சிட்டீங்களே சார். டேய், எத்தனை மணி ஷூட்டிங்க்கு எத்தனை மணிக்கு வந்திருக்க? இவன் தப்பான அட்ரஸ் கொடுத்து என்ன அலைய விட்டான் சார். அண்ணே, இவன் என் கிளாஸ்மேட்டா இருந்தாலும் உங்க மச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவனை வேலையில வச்சிருக்கேன். அதுதான் எனக்கு தெரியுமேப்பா. அட்ரஸ் கொடுத்தியா? ஆமா. என்னன்னு கொடுத்த? அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல மண்டபம்னு கொடுத்தேன். அண்ணா நகர்ல 5 போலீஸ் ஸ்டேஷன் கால எந்த கல்யாண மண்டபம் நான் தேடுறது? ஒழுங்கான அட்ரஸ் கொடுத்துருக்கலாம்டா. இதனால தான் ஏற்கனவே நான் நடிச்சதுக்கு கமிஷன் கொடுக்கலன்னு பழி வாங்கிட்டே இருக்கான் சார். டேய், டேய். மானம் கட்டவனே, மரியாதை கட்டவனே. ஏன்டா என் மச்சான் சொல்லி என் பேரை கெடுக்க பாக்குறியா? சிறுப்பு புஞ்சு பரதேசி பட. நீங்க போங்க தம்பி, போங்க. அண்ணே, இவனை பாத்துக்கோங்கண்ணே. இவன் கொஞ்சம் உஷாரா இருங்க சார். போங்க. நான் போணுமா? போமா. ஐயோ, இவ வேற எந்த நேரமும் ரேப் மூட்லயே தெரியறாளே. மாப்பிள்ளை இனிமேல அது ஒழுங்காரு. என்ன உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். என்ன மாமா? என்னடா 10 பேர் முன்னாடி என்ன திட்டிட்டா நீ யோகியானா? உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிட்டா உன்னால உயிர் வாழ முடியுமா? மனுஷன் பண்ற காரியத்தையா நீ பண்ணிருக்க? பார், தெரிஞ்சும் தப்பு பண்ணுவேன், தெரியாமையும் தப்பு பண்ணுவேன். பாத்துக்கிட்டு சைலண்டா இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? மாமா, இதைத்தான் முதல்லையும் சொன்னேன். இதான் நம்ம கம்பெனி ஜெம் ஆட் ஏஜென்சி. உட்கார். உட்கார். வெல்கம் மை டியர் சரண்யா இன் அவர் ஆபீஸ். இனிமே நீ தான் எனக்கு முதலாளியம்மா. இங்க பாரு, இதான் லாஸ்ட் மந்த் பண்ண ஷூட். சரண்யா, என்ன சந்தோஷ், பழைய ஞாபகம் வந்துருச்சா? சந்தோஷ், நல்லபடியா படிப்பை முடிச்சிட்டேன். மேற்கொண்டு என்ன பண்ண போற? விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் பண்ண போற மதர். அந்த ஃபீல்ட்ல தான் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் என் கனவு மதர். நீ போட்டோலாம் எடுத்திருந்தியே,
எல்லாத்தையும் கொண்டு போறியாப்பா? ஆமா மதர். இந்த இயற்கை காட்சி போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போட்டோவை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. மதர், நான் முதல்ல எடுத்த போட்டோ. உன் ஞாபகமா இந்த போட்டோவை வச்சுக்கிறேன்ப்பா. ஓகே. God bless you, child. Thank you, mother. ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மா அப்பனே, நான் உங்க சன்னதிக்கு வந்திருக்கேன். இந்த அனாதைக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும். யார்தான் இருக்கும் பாப்போம். ஒரு நிமிஷம் பாட்டிமா. என்னப்பா? உங்க நகை ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? என் நகையெல்லாம் இருக்கு, நான் எதுவும் மிஸ் பண்ணலப்பா. ஓ, ஒரு நிமிஷம். உங்க செயின் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? ஏன் நகை தாங்க என் மாமா வாங்கி கொடுத்தாங்க, அதுதாங்க காணோம்னு தேடிட்டு இருக்கோம். என் செயின் கூட காணுங்க. இல்லங்க, அது என்னோடது. அப்படியா? கல் வச்சதா இல்ல ஃபுல்லா கோல்டா? கல்லு வச்சது தாங்க. இல்ல இல்ல, அது கோல்டு. இல்ல இல்ல, அது மொத்தமும் கல்லு தான். என்னங்க நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. கோல்டு தான் சார், ஃபுல்லா கோல்டு தான். எங்க மாமா வாங்கி கொடுத்தது. நிஜமாவே என்னோடது தான் சார். என்ன அழ வைக்காதீங்க, என் நகையை கொடுத்துருங்க சார். ஹலோ, அந்த பொண்ணு தான் அழுதுகிட்டே கேக்குதுல்ல, கல்லு வச்சதா கோல்டான்னு கேள்வி வேற. கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அது அவங்களது இல்லங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க பாருங்க, கரெக்டா சொன்னா கொடுத்துருவேன், இல்லனா கோவில் உண்டியில போட்டு போய்கிட்டே இருப்பேன். போட்டுட்டு போங்க. பாரு, எனக்கும் வேணா அவங்களுக்கும் வேணா, அந்த நகையை நீயே எடுத்துட்டு போயா. வா போலாம். ஒண்ணு காணனா போதும். ச்சே, ஏதாவது ஒன்று அழுது புரண்டு வாங்கிச்சிங்களா பாரு. இந்த நீலிக்கணியர்லாம் வீட்டில் தான். ஹலோ, ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ, ஒரு நிமிஷம். உங்களை தான். ஹலோ, நில்லுங்க. இந்த நகை உங்களோட தானே? இல்லையே. போய் சொல்லாதீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதுக்கு மேட்ச் ஆகுற இந்த நகை, அப்புறம் உங்க கழுத்துல நகையே இல்லாதது, அந்த பொண்ணை கேட்ட உடனே கொடுங்கன்னு சொன்ன உங்க இறக்க குணம், ஐ திங்க் உங்க கழுத்துக்கு தாங்க இது கரெக்டா இருக்கும். அப்புறம் நான் உண்டியில போடுறேன்னு சொன்ன உடனே பதட்டமே இல்லாம போடுங்கன்னு சொன்னது, இதெல்லாம் வச்சு பார்த்தா. போதும் போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். நல்லதா இருக்கு. வா சரண்யா, முதல்ல உன்னை வெளியே கூட்டு வந்திருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ தானே கூட்டு போன்னு சொன்ன. சந்தோஷ், என்னைக்கு கோவில்ல உங்களை பார்த்தனோ அன்னைக்கே மனசளவுல உங்ககிட்ட என்ன பறி கொடுத்துட்டேன். அனாதையா இருந்த என்கிட்ட ஆதரவா பேசினது, சின்ன வயசுல என் சித்தி அவங்க பிள்ளைய தேடி என்ன விட்டு போனது, என் அப்பா அம்மா இருந்து நான் அனாதையா நின்னது, பணமும் நகையும் இருந்து என்னங்க பிரயோஜனம்? இது எல்லாத்தையும் மறக்கடிச்சது உங்க பேச்சும் நம்பிக்கையும் தாங்க. சந்தோஷ், 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 என்ன யோசனை? இல்ல ஒண்ணு இல்ல, வா போலாம்.
சந்தோஷ், கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டலுக்கு வரோம்ல. அவர் ஆர்ட் ஃபிலிம் மேக்கர் சந்தோஷ் தானே? ஆமா சார், அவர் தான் சந்தோஷ் தான் சார். ஒரு நிமிஷம் இருங்க, அவரை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார், போயிட்டு வாங்க. ஹாய், ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் மிஸ்டர் சந்தோஷ். யா, நீங்க? ஐ எம் வெங்கட். உட்காந்து பேசலாமா? மிஸ்டர் வெங்கட், இவங்க என் வைஃப் ஷரண்யா, இவர் வெங்கட். ஐ எம் ஃப்ரம் மலேசியா. சொல்லுங்க சார். நான் உங்க சோப்பு விளம்பரத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. நீங்க தான் மிஸ்டர் சந்தோஷ்னு என் ஃப்ரெண்ட் ராஜபாண்டி கன்ஃபார்ம் பண்ணாரு. ஓ அப்படியா? இதை பாருங்க, எனக்கு மலேசியாவில் ஒரு சாக்லேட் கம்பெனி இருக்கு. அதுக்கு ஒரு ஆட் பண்ணணும். will you be interested? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்க, எங்க எம்டி கிட்ட பேசுறேன். ஓகே சார். ஹலோ, நான் வெங்கட் பேசுறேன் சார். ஒன்றும் இல்லை சார், நம்ம சாக்லேட் கம்பெனி ஆட் விஷயமா நான் இங்கே ஒரு டைரக்டர் பார்த்தேன். அவர் இங்கே நம்பர் 1 டைரக்டராக இருக்காரு. அவருடைய ஆடெலாம் பார்த்தேன். நம்ம சாக்லேட் ஆடையும் இவர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். எனக்கு ஓகே வெங்கட். ரைட் சார். அப்போ நம்ம கான்செப்டை சொல்லி செக் கொடுத்துலாமா சார்? கொடுத்துருங்க வெங்கட். ஓகே, தேங்க்யூ சார். கான்செப்ட் எங்களுது. மலேசியாவுக்கு வந்து ஷூட் பண்ணி தரணும். உங்களுக்கு ஓகேவா? ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகே, ஃபைன். Okay, Mr. Santosh. Okay. Bye bye. All the best. Thank you, sir. Bye. Okay. Bag la bhai.